இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கம்பி எண்ண போறது உறுதி. 3 ஆண்டுகள் சிறை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்போ இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவன் ஒரு ஆபாச பொறிக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவன் பெண்களை கேவலமா கொச்சையா பேசக்கூடியவன் தான். அதாவது ஒரு மேடையில பொது வெளியில எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசக்கூடிய ஒரு ஈனப்பைய தான். அந்த மாதிரி ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. அப்படி ஆளுங்கட்சியான திமுக இருக்கும்போது எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சிறை செல்ல விட்டுச்சு? நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது பார்த்தா வில்லுல இருந்து போற அம்பு மாதிரி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அம்பு, அதை ஏவி விட்ட வில்லு யாரு அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சொல்லியிருக்காரு. அதாவது நான் பேசுறேன் அப்படின்னாக்கா பெரிய ஒரு முறைகிறாருமா, சின்ன ஒரு நீ பேச நான் பாத்துக்கிறேன்றாருமா, நான் என்னமா பண்றது, 2 பக்கம் மாட்டினுக்கிறமா அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின ஆடியோவை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம நல்லா இங்க கூர்ந்து நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ அந்த வில்லுல இருந்து போற அம்பு யாரு அப்படின்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. மேடையை போட்டு ஆபாசமா கொச்சையாக அவதூறு பெண்களை பேசுறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த வில்லை எடுத்து அம்பை ஏவி விட்டது யார் அப்படின்னாக்கா நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த அம்பை எடுத்து வில்லை ஏவி விட்டுருக்காப்ல. அப்போ இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்க வேண்டியது யாரு? நம்ம உதயநிதி அவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட தாவேகா பெண்களை மேடையில பேசினார். அது பயங்கர பிரச்சனையா வைரலா போச்சு. எல்லா இடத்துலயும் பயங்கரமா கொதிச்சாங்க மக்கள் எல்லாம். அதை கொதிச்சதை பார்த்துட்டு துணை முதலமைச்சர் கூப்பிட்டு விருது கொடுக்குறாரு. அப்படி எதுக்கு ஆபாசமா பேசுறதுக்கு விருது புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விருது ஒன்று தூக்கி கொடுக்குறாரு. அசிங்கமா ஒரு வார்த்தை ஒரு கண்டனம் தெரிவிக்கல. நீங்க இந்த மாதிரி மேடையில பேசக்கூடாது, பெண்களை கொச்சையா பேசக்கூடாது அப்படியெல்லாம் தெரியல. நீ தாவே காட்கள் தான் என்ன வேணா பேசிக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றம் வச்சாம்பார் ஆப்பி எனக்குன்ற மாதிரி வச்சானா